இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு பெருமை பொங்க சிலர் விமர்சிச்சாங்க. அதுக்கு காரணம் தமிழ் சமுதாயத்தில் வந்து புகுந்த இழிவுகளும் அதனால் ஏற்பட்ட தேக்க நிலையும் தான் காரணம். இந்த இடைக்கால இழிவுகள் நீங்க காலந்தோறும் எண்ணற்ற புரட்சியாளர்கள் தோன்றினாங்க. ஐயன் வள்ளுவர், வள்ளலார் தொடங்கி அயோத்தியதாச பண்டிதர் என அந்த பட்டியல் நீளமானது. அவங்களுடைய தொடர்ச்சியாகத்தான் பகுத்தறிவையும் இனமான உணர்வையும் ஊட்டினார் தந்தை பெரியார். பண்பாட்டு ரீதியா அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த நமது தமிழினத்தை தாழ்ந்த தமிழகமென பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய சிந்தனையாலும் நயத்தாலும் தட்டி எழுப்பினார். இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர். தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள். அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம், ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம், தொலவீரா, லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களை போன்று கீழடியிலும் உலக தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4.5 ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்துள்ளார்கள். கீழடி அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல் பொருட்களை அழகுற காட்சிப்படுத்தும் விதமாக கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை நவீன முறையில் அமைத்து 2023ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். 2 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 6 லட்சம் பார்வையாளர்கள் இதுவரையில் கீழடி அருங்காட்சியகத்திற்கு வருகை புரிந்து தமிழரின் தொன்மையை அறிந்து சென்றுள்ளார்கள். நேரில் வர இயலாத மற்றவர்களும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே இணைய வழி மூலமாக கீழடி அருங்காட்சியகத்தை சுற்றி பார்ப்பதற்காக மெய்நிகர் இணைய வழி சுற்றுலா உருவாக்கப்பட்டு கீழடி இணையதளத்தின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த கீழடி அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைவழி மூலமாகவே சுற்றி பார்த்து அரிய தொல்பொருட்களையும் அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வதோடு கீழடி அருங்காட்சியக திரையரங்கில் திரையிடப்படும் 15 நிமிட ஆவணப்படம், காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள 2D மற்றும் 3D அனிமேஷன்கள் அனைத்தையும் இந்த மெய்நிகர் சுற்றுலா மூலமாகவே அனைவரும் கண்டுகளிக்கும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது. கீழடி குறித்தான அனைத்து வகையான தரவுகளையும் உலகத்தினர் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள கீழடி இணையதளத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து உலக மக்களுக்கு உரித்தாக்கியுள்ளார்கள். எத்திசையும் தமிழனங்கே என்று தமிழர் பண்பாட்டின் தொன்மையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னெடுப்பினை தமிழ் சமூகம் என்றென்றும் போற்றி வணங்கும். தற்போது மேனாள் தலைமை இயக்குனர் இந்திய தொல்லியல் துறை திரு ராகேஷ் திவாரி அவர்களை கருத்துரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். Let us now invite former Director General, Archaeological Survey of India, திரு ராகேஷ் திவாரி to address the gathering. தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாடு இருந்ததாக ஆய்வுகள் தெரிய வந்திருப்பதாகவும் இந்த வரலாற்று தொல்லியல் ஆய்வின் மூலமாக இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கியது
மற்ற வரலாற்று முடிவுகள் தெரிவித்ததை முற்றிலுமாக மாற்றி அமைத்திருக்கிறது இந்த புதிய தகவல். ஏனென்றால் 5300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் இரும்பு பயன்பாடு என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலமாக இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை இந்த அறிவிப்பு என்பது ஏற்படுத்தும். அதற்கு உரிய அறிவியல் பூர்வமான தரவுகள் இருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.